அந்த இரவு உடுத்துற ஆடை வந்து லெஹங்கா அது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விருப்பப்பட்டிருக்கு. இந்த விருப்பத்தை வந்து தன்னுடைய வருங்கால கணவரான இவர்கிட்ட கவின்குமார் கிட்ட சொல்லிட்டு, அதனால் என்ன நீ தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பையனும் பச்சை கொடி காட்டியிருக்காரு. ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு இதை தொட்டு ஒரு பெரிய பிரச்சனையா, அதாவது அந்த ட்ரெஸ் பண்ணுனா இடுப்பு தெரியும், அதனால அது போடக்கூடாது, நீ சேலை தான் கட்டி ஆகணும்னு அவங்க உறவுக்காரங்க அப்பா அம்மாலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்களா. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னா அப்போ கூட கவின்குமார் வாயே திறக்காமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்போவே இது என்னடா இது, நம்ம இவர்கிட்ட சொன்னோம்ல, அவர் வந்து இவங்களையெல்லாம் வாயடக்கி நிறுத்தலாம்ல, ஆனால் அன்னைக்கு சரின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அமைதியாக நிற்கிறாருன்னா அப்போ இது என்ன கேரக்டருன்னு அப்போவே இந்த பொண்ணுக்கு முதல்லையே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருந்த புள்ள அப்பா மடியில் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அழுன்னு அழுதுருக்கு அப்படின்னு அந்த உறவுக்காரர் சொல்கிறார். இது நம்மளுக்கு வந்து சரி, அதுக்கப்புறம் சரி நீ நார்மலாயிரு, நீ போய் வீட்டில் அங்கே போன பிறகு நீ தானம்மா ராணி, நீ போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எல்லா வீட்லேயும் இருக்கிறதா மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் பக்கம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சமாதானப்படுத்தியிருக்கலாம். அது மறுபடியும் அது வந்து தன்னை ஸ்திரப்படுத்திட்டு ஒரு சந்தோஷ நிலையில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். கல்யாணம் பண்ணின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீபம் போட்டால் கூட வீடு புகை பிடிச்சிரு, 4-5 கோடி ரூபா வீடு நீ புகை போட்டு விட்டுருவியாட்டிருக்குன்னு அந்த தீபக்காலை கூட கொண்டு போய் கழுவி பீரோக்குள்ளே வைக்கக்கூடிய அளவில் ஒரு இது நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி கார் டிரைவிங் போகிறதுனாக்கா இந்த பொண்ணு எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டிகிட்டு போகும், ஆனால் இவருக்கு கார் ஓட்டுவார், ஆனால் ரொம்ப லாங்கு கொஞ்சம் வெளியெல்லாம் ரொம்ப போக மாட்டார், பைக் ஓட்டுவார். அப்படிங்கும்போது அதில் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த சொத்து பத்து விசாரிக்கிறத பார்க்கும்போது இன்னும் மனசளவில் இந்த பொண்ணு உடஞ்சி போயிருக்கு. அப்போ இவங்க திட்டம் போட்டு வேறு மாதிரி எதையோ எதிர்பார்த்து தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணோட மனசில். அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து அஃபேர் வேறு யார் மேலேயோ ஒரு காதல் இருந்தது, அதனால தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது, விருப்பம் இல்லாமல் ஆகிறதுங்கிறது எப்போன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை மேலே விருப்பம் இல்லாமல் போகிறது எப்போங்கிறதுக்கு எந்த, அதாவது காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் ட்ரெயினில் போகிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே 2 பேர் செல்ஃபோனையுமே நோண்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் நைட்டு போனோன்னா இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இந்த சிவனவங்க தான் அவ்வளோதான், அடுத்த நாள் வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு பொண்ணு நிற்கிது. எது பிடிக்காமல் போச்சுன்னு யாருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எப்போ பிடிக்காமல் போகுது அப்படின்னா, தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு ஒருத்தன் அழுக்கனாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க, பிடிக்காமல் போயிடும். அது எப்போ தெரியும், கல்யாணம் மூச்ச பிறகு தான் தெரியும். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான், ஒருத்தர் அந்த பொண்ணு நல்ல நவநாகரீகமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சின்ன ஆசைக்கு தான் பொண்ணுகள்